அப்போ தெரிஞ்சிருந்தும் வந்து அவன் வந்து ஒரு விமனைசர்னு சொல்லி தெரிஞ்சிருந்தோம் அவனோட நான் உறவு வச்சுக்கிட்டேன், அவங்ககிட்ட வந்து நான் பிள்ளைய வாங்கிட்டேன்னு சொன்னால் இது உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். நீங்கள் எப்படிப்பட்டவர்? அவன் வந்து பொம்பளை பொறிக்கு சார், யார் வந்து மாதம்படி ரங்கராஜ் பொம்பளை பொறிக்கு நீங்களே சொல்கிறீங்க, நான் சொல்லலை, நான் சொல்லவே இல்லை. அவன் வாய் திறக்காத வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் தானே சொல்கிறீங்க ஸ்ருதிக்கிட்ட வந்து நேராக வரவே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்டாட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, 2 பிள்ளை இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அதை தாண்டி நீங்கள் கடந்து நேராக வந்து எங்கிட்ட வரவே இல்லை, அங்கே இங்கே போயிட்டு வந்தார் சொல்கிறீங்களா? அப்படிப்பட்ட நபர்கிட்ட உங்களுக்கு தொழில் ரீதியாக கூட என்ன தொடர்புன்னு கேட்குறேன் நான். தொழில் ரீதியாகவே நீங்கள் தொடர்பு வச்சுக்கூடாது சார். ஏன்னா பொம்பளை பொறிக்கு எப்போ வேணாலும் நம்ம கற்ப சூறை அடைக்குவான், அதுவும் நம்ம கற்பை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு வரோம் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா, அக்கறை இருக்குமானால் நீங்கள் அவங்ககிட்ட பேச, அந்த காஸ்டியூம் டிசைனுக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீங்களே. அப்போ எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் பொம்பளை பொறிக்கு, அப்போ நீங்கள் யார்? அவன் சொன்னால்தான் நான் டைவர்ஸ் பண்ணேன், அவன் வந்து எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, என் வாழ்க்கையே எழுந்து நிற்கிறேன், என் பிள்ளையோட நிற்கிறேன், எனக்கு இன்ஷியல் வேணும், அது வேணும், இது எல்லாம் பேசுகிறீங்கல்ல. ஆனால் பேசும்போதே ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா நான் என்ன சொல்லணும்? ஸ்ருதின்ற மனைவியோடு அவர் இருந்தாருங்க, அங்கே அவங்களுக்குள்ள கருத்து வேற்று ஏற்பட்டு என்கிட்ட உறவில் வந்தார். அவங்கக்கிட்ட உறவு இருக்குது, அடுத்தது என்கிட்ட தான் உறவு, அப்படி தானே நீங்கள் சொல்லணும். இன்னொரு பக்கம் வந்து அவங்க மேலேயும் வந்து ஒரு சேத்த தூக்கி வீசணுன்றதுக்காக என்ன சொல்லிட்டீங்க, அங்கேருந்து ஜம்ப் ஆகி பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டான்